நீங்க கேட்டீங்கல்ல ராசாத்தி, அவ வீடு இதுதான். வாங்க வாங்க, உள்ளதான் இருக்கா. மேடம், என்ன வேலை பார்த்தா? எங்கேயும் நகை பணத்தை கொள்ள அடிச்சிட்டாளா, இல்ல யாரையும் கடத்தி எதுவும் செஞ்சு விட்டாளா? சொல்லுங்க. தூக்கு தண்டனையா இல்ல வேற எதுவும் தண்டனையா? எதுக்கு அவளை தேடிக்கிட்டு வந்திருக்கிய? மா, உன்கிட்ட வீடு எங்க இருக்குன்னு மட்டும்தான் கேட்டோம். அதிகப்படியா பேசாத. வீடு இதானே, கிளம்பு. என்ன மேடம் கோச்சிட்டிய? ஊருக்காரி நானே, அதான் அவளை பத்தி இன்னும் நிறைய விஷயம் எனக்கு தெரியும். சரி, சாச்சிக்கு எதுவும் ஆள் வேணும்னா என்னை கூப்பிட்டுட்டு போங்க, தாராளமா எங்க வேண்டாம் வாரேன். அவளால சும்மா விடாதீங்க மேடம். அவன் மட்டுமா இல்ல அவ கூட இன்னும் 2 பேர் இருப்பாள, அதுலயும் யாவிட்டு சிரிக்கி ஒருத்தி இருக்கா, அவளையும் கூட்டு சேர்த்துக்கங்க மேடம். எங்க போனாலும் எங்க வந்தாலும் 3 பேர் ஒன்னாதான் ஜோடியா இருப்பாளுவே. மா, தயவு செஞ்சு கிளம்புமா. விஷயத்தை கறக்கலாம்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டேங்குது இந்த போலீஸ் பொம்பளை. எவடியவ என் வாசல்ல வந்து நின்று சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிறவ? வா வா வா, விருந்தாளி உன் வீடு தேடிதான் வந்திருக்கு. உன் வீட்டுக்காரிய பார்க்கத்தான் சில்லாவுல இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ்? என்னது போலீஸா? எதுக்கு? யா வீட்டுக்கு என்னடி வளர்ற? ஆமா, யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? இந்த கிறுக்கு சிறுக்கு என்ன யா வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ற? என்ன விஷயம்? இந்த உன் மருமவ இருக்கால, மருமவ, மூத்த மருமவ, அவளை தேடிக்கிட்டு தான் போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் இன்னத்த பண்ணி தொலைச்சாண்டு தெரியல. இந்த டவுன்ல இருந்து போலீஸ் தேடிக்கிட்டு வந்திருக்க. அவளை கொலை எதுவும் பண்ணாலா, திருட்டு எதுவும் பண்ணாலான்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அவளை நேரா இழுத்துட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிதான் உண்மையை வெளியே வர பார்க்கலாம். ஐயோ ஐயோ, எனக்கு நெஞ்சு வெளியே வந்துரும் போல இருக்கே. நான் என்ன செய்வேன்? இவ என் குடும்பத்தை கெடுக்காம உட்கார மாட்டா போல. என் மான மரியாதைலாம் போகுது. என் வாசலுக்கு போலீஸை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாலே பாவி சாண்டாளி. வீணா போன பயமாவ எங்க போன? அவளை நீ என் கையால விட்டுட்டு நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறேன். அத்தை அழாதீங்க அழாதீங்க, விடுங்க விடுங்க. என்ன பண்றது? இப்படி எல்லாம் உங்க குடும்ப மானத்தை வாங்குவானா தெரியும். ஐயோ அத்தை, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை, அவ மட்டும் கிடையாது, அவ கூட என் வீட்டுல ஒருத்தி இருக்கா பாரு, நெட்ட பண மரம். அவளும் சேர்ந்துதான் திருட்டு வேலை பண்ணிருக்கா போல. அவங்க 3 பேரையும் புடிச்சுக்கிட்டு போவதான் போலீஸ் வந்திருக்கு. அம்மா ஏம்மா போலீஸ்காரம்மா, அந்த சிரிக்கிய சும்மா விடாதீங்கம்மா. என் மருமவதான், ஆனாலும் நான் நியாயத்துக்கு நேர்மைக்கு தான் நான் விலை போவேன். அநியாயத்துக்கு என்னைக்குமே தொட போக மாட்டேன். அவ என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் சரி, நான் அவளை புடிச்சு கொடுக்குறேம்மா. அவ பண்ற தப்புக்கெல்லாம் காரணம் அவ கூட இருக்காளுங்க பாரு 2 பேரு, அவளுங்கதான். முதல்ல அவளுங்களை புடிச்சு ஜெயில போடுங்கம்மா. ஏமா ராசாத்தி எங்க, உங்க வீடு எதுன்னு தான் உங்களை கேட்டேன். நீங்களா உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கமான பொண்ணு மாதிரி இல்ல இருக்கு. என்னம்மா நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, எதை நான் நம்புறது? எனக்கும் புரியலங்க. நானே அவங்க போன்ல பேசினதை நம்பிதான் இங்க வந்தேன். எதுவா இருந்தாலும் எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். எதுவும் மிரட்டினா நான் போலீஸ் கிட்ட போயிடுவேன்னு நல்ல விதமா பேசி பணம் கொடுக்க பாக்குறாங்களோ என்னன்னு தெரியலங்க. முதல்ல என் பிள்ளைய நான் கண்ணால பாக்கணும். ஏமா ராசத்தி எங்க, கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்க. இந்த சிரிக்கி எங்க போறா எங்க வராமனு எங்களுக்கா தெரியும்? அங்கதான் மரத்தடியில எங்கேயாவது படுத்து உறங்கிக்கிட்டு கிடப்பா. போங்க போய் புடிச்சுக்கிட்டு போங்க அவளை. ஏமா உங்க வீட்டுல எதுவும் வயசு பொண்ணு இருக்காமா? வயசு பொண்ணா? என் பேர பசங்க இருக்காளுங்க. அம்மா உங்க சொந்த பந்தத்தை கேட்கல, புதுசா யாரும் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அம்மா எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு வந்திருக்கு. என்னடி சொல்ற? யாருடி? எத்த இவ்வளவுலாம் முந்தா நேத்து விடிய விடிய போய் ஊர்களை சுத்திட்டு வந்தால, அப்ப கூட வரையில என் ஓரவத்தி ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்தா. என் மாமியாரி யாருடி எவருடின்னு விசாரிக்கும் போது அவ என்ன சொன்னா, அந்த பொண்ணு எங்கேயோ ஓடி வந்துருச்சான், பையனுவ எதை கிண்டல் பண்ணானுவலாம், அதனால இவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னா. அவ மட்டும் இல்ல, இந்த உங்க மருமகளும் சேர்ந்துதான் அந்த பிள்ளைய காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்களா. என்னடி உளர்ற? மேடம் இவங்க சொல்றது என் பொண்ணுதான், என் பொண்ணுதான் சொல்றாங்க. அம்மா என் பொண்ணு உங்க வீட்டுல இருக்கு. என்னது உங்க பொண்ணா? எங்க என்னங்க சொல்றீங்க? ஏதோ பூவுல கூட பேர் வருமே உங்க பொண்ணு பேரு. புஷ்பா பொண்ணு, என் பொண்ணு பேரு புஷ்பா. ஆமா ஆமா ஆமா, அந்த பொண்ணு பேரு அதுதான். உங்க பொண்ணா? ஐயோ, உங்க பிள்ளைய தான் கடத்திட்டு வந்துட்டாளுவல. அடி பாவிவளா, என்ன இவ்வளவு இப்படி இருக்காளுவ? பாத்தீங்களா மேடம், ஒரு வயசு பொண்ணை கடத்தி என்ன செய்ய போறாளுவன்னு தெரியலையே இவ்வளவ. அம்மா அந்த பொண்ணு இப்ப எங்கம்மா இருக்கு? எங்க வீட்டுல தான் இருந்துச்சு, காலையில என் மாமியா கூட தான் இருந்துச்சு. உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போங்கம்மா என்னைய. வாங்க வாங்க வாங்க, என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போணுமா இல்ல என் குழந்தை பொண்டாட்டிய புடிச்சு கொடுக்கணுமா? சொல்லுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவளை புடிச்சு கொடுக்கணும். எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, அது போதும். மேடம் அவங்க போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் போன் பண்ணி பார்க்கட்டுமா? ஏமா இது முன்னமே சொல்லிருக்கலாம்ல. சரிம்மா போன் பண்ணுமா. போன் பண்ணி அவ வீட்டு வாசல்ல தான் நிக்கிறோம், பிள்ளைய கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லுங்க. இந்தாமா, இது வரைக்கும் என் வீட்டுல போலீஸ் கிளீஸ்னு யாரும் வந்தது கிடையாது. 4 பேர் பார்த்தாங்கன்னா எங்களை தான் அசிங்கமா பேசுவாங்க. இந்தா இப்படி உள்ள வா, உள்ள வந்து எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் வாமா. நான் என்ன செய்வேன்னு தெரியல, என் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஐயோ கடவுளே, என் மண்டையெல்லாம் சுத்துது. மா இங்க பாருங்க. ஏமா பெரியவங்கள, என்னம்மா? ஏமா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க மருமகளை தப்பா பேச வேணாம். அவங்க ஒரு பொண்ணோட உயிரையே காப்பாத்திருக்காங்கம்மா. இந்தா இங்க நிக்கிறாங்க பாரு இந்த அம்மா, இவங்களோட பொண்ணு பேர் புஷ்பா. வெளியூர்ல இருந்து ராத்திரி நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாப்பல இருக்கு.
வந்த இடத்துல இவங்க பொண்ணுக்கு ஏதோ பசங்களால தொந்தரவு. அந்த நேரம் உங்க மருமகளும் கூட 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க கூடவே வீட்டுக்கு கூட்டி வந்து காலையில இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போகாதாம இங்க நாங்க வந்திருக்கோம். நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒரு தப்பும் நடக்கல, சரியா? சரிம்மா சரிம்மா, என் மருமக அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அதானே பார்த்தேன். 4 பேருக்கு உதவி செய்யுதுன்னா அவன் முன்னுக்கு போய் நிப்பால. என்ன அப்படியே ரீல திருப்பி உள்டாவா பேசுது கிழவி. ஏய் முக்கடே, எதுக்குடி மச மசன பாத்துக்கிட்டு இருக்க? போடி போய் சின்ன பொண்ணு வசந்தி ராசாத்தி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. போலீஸ் வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டுட்டு வாடியே. போறேன். வாங்கம்மா வாங்க, உள்ள வாங்க வாங்க. அம்மா, உங்க மருமகளுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. உங்க வந்தாங்கன்னா இந்த 1.5 லட்சம் பணம் செக் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை அவங்க கையில கொடுத்துட்டு என் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு போவேன். என்ன 1.5 லட்சம் பணமா? 1.5 லட்சம் 1.5 லட்சம்? என் பொண்ணோட உயிருக்கு இந்த 1.5 லட்சம்லாம் சாதாரண விஷயம். உங்க மருமக எதுவும் வேணான்னதால என் விருப்பத்துக்கு இந்த பணத்தை நான் செக் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். 3 பேரும் ஆளுக்கு 50,000 எடுத்துக்க சொல்லுங்கம்மா. 3 பேரா? 3 பேர்ல ஒண்ணும் கிடையாது. ஏமா, உங்க பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது என் மருமவ ஒரு ஆளுதான். அந்த பிள்ளைய காப்பாத்தி கூப்பிட்டு வந்ததால என்னென்ன பிரச்சனை திடமை என் வீட்டுல நடந்தது. உங்க பிள்ளைக்கு பிரச்சனைன்னு என் மருமவ விடிய விடிய வீட்டுக்கு வரவே இல்ல. என் பையன் அவன் பொண்டாட்டிய காணும்னு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு கிடந்தான். கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பொறுமையை இழந்து புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு அம்புடு சண்டை. உங்க பொண்ணால எங்க குடும்பமே இப்ப ஊரு குலைச்சு நிக்குது. நீங்க என்னன்னா 1.5 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு சாதாரணமா பேசுறிய. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்கம்மா. என் பிள்ளைய பத்திரமா காப்பாத்தினதுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் ஈடாவாது. ஆஹா, எவ்வளவு வேணா பணம் தரேன்னு சொல்லுது இந்த பொம்பளை. டைனா வேற பிசினஸ் பண்றதுக்கு 10 லட்சம் பணம் வேணும்னு கேட்டா, பேசாம ஒரு 10 லட்சம் பணம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாமா? அம்மா மா பாப்பா. மேடம், நான் தான் ராசாத்தி. வணக்கம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கீங்களா? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அம்மா, என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிருமா. என்கிட்ட பேசாத பாப்பா, நீ என்கிட்ட பேசாத. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. ஊருக்கு முன்னாடி நம்ம எப்படி தலை நிமிர்ந்து வாழ்றது? மறுபடியும் நீ ஊருக்கு வர்றதுக்கு எங்கேயாவது போய் சாவலாம். அக்கா, என்ன பேசுறீங்க? இல்ல, ஏதோ வயசு பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டா ஆள்ற பிள்ளைய போய் சாவன்னு சொல்லிக்கிட்டு என்னக்கா வார்த்தை? வார்த்தையில கூட பிள்ளைகளை இப்படி எல்லாம் சொல்லிடாதீங்கக்கா. கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பிள்ளைய வளர்த்து ஆளாக்குறது எதுக்கு? இந்த மாதிரி பாதியிலே அள்ளி கொடுக்கவா? பருவ வயசுல எல்லா பிள்ளையும் தப்பு பண்ணதான் செய்யும். அதுக்காக பிள்ளைய போய் சாவன்னு சொல்லுவீங்களா? ஏக்கா, இந்தா இப்போ உங்களுக்கு இம்புட்டு கோவம் வருது. ஆரம்பத்திலேயே நம்ம பிள்ளை எங்க போறா எங்க வரா என்ன பண்றான்னு எதுவும் கண்டிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை தேவையா? நான் என்ன கண்டிக்காம விடுறேன்? என்ன இடமும் செல்லு வச்சுக்கிட்டு இந்த செல்லுக்குள்ளேதான் இவ வாழ்ந்துகிட்டு கிடக்குறா. செல்லு செல்லாலதான் எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையே வீணாயி போகுது. ஏக்கா, எது நல்லது எது கெட்டது, எதனால என்ன பிரச்சனை வரும்னு நாம தாக்கா பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். இப்ப அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவ அவசரப்பட்டு எடுத்த முடிவு இந்த வயசுல அவளுக்கு உண்டான ஆசை எல்லாம் அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கி கொடுத்துருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டாக்கா. இனி வாழ்நாள் முழுக்க அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. என்னம்மா புஷ்பா, நான் சொல்றது சரிதானே? இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ஆண்டி. ஒழுங்கா படிப்பா ஆண்டி. ஆனா பொண்ணும் எல்லாருக்கும் படிப்பு தான் முக்கியம். படிக்கும் பொழுது எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனாதான் இது நல்லது இது கெட்டது, இவங்க நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்க, இவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னு 4 விஷயத்த நமக்கு புரிஞ்சுக்க தெரியும். எல்லாம் இவ புத்தில உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா. சரிக்கா, பிள்ளை எதுவும் திட்டாதிய. ராசாத்தி, ரொம்ப நன்றிமா. யாரும் இங்கேயே எப்படியோ கஷ்டப்படுறாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உடனே இருக்காத. நீங்க 3 பேரும் துணிஞ்சு இந்த பொண்ணை காப்பாத்துறீங்க பாருங்களா, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஊர்ல உள்ள ஒவ்வொரு பொண்ணும் இப்படித்தான் தைரியத்தோடையும் தன்மானத்தோடையும் இருக்கணும். இதுவரையும் நான் பார்த்த சிங்கப்பெண்ணிலேயே உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு அறிவான பண்பான சிங்கப்பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, சிங்கப்பெண்ணா? என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமாங்க, அப்புறம் சிங்கப்பெண் இல்லாத யார் நீங்க? ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. இந்த பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்த போய் தான் ஏன் அக்கா அது வாழ்க்கையை இழந்துட்டு நிக்குது. ஏமா, அப்புறம் பார்த்தாச்சு, பொண்ணு உங்ககிட்ட வந்தாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டு கிளம்புங்க போலாம். ஒரு செக்ல ஒரு 1.5 லட்சம் பணம் ஃபில் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆளுக்கு ஒரு 50,000 எடுத்துக்கோங்க. 50,000மா? 1.5 லட்சமா? எதுக்கு? ஐயோ, அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு. என்ன நீங்க எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சும்மா விடுவோமா? அந்த மாதிரி தான் பண்ணோம். காசு கொடுத்து என்ன நீங்க பேசுறீங்க? காசுன்னு வச்சுக்காதீங்க, இது ஒரு ஊக்கத்தொகைன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற தைரியம் ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன அன்பளிப்பு. அங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்னோட ஞாபகார்த்தமாவும் என் பொண்ணோட ஞாபகார்த்தமாவும் ஏதாவது ஒரு செலவு பார்த்துக்கோங்க. அக்கா, அதெல்லாம் வேணாக்கா. என்னக்கா நீங்க பிள்ளைய பத்திரமா பார்த்து கூப்பிட்டு போங்க. மா பாப்பா, இனிமே நல்லா படிக்கணும், சரியா? இனியும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், ஒழுங்கா படிப்பேன். பரவாயில்ல, நாங்க கிளம்பட்டுமா? பார்த்து போயக்கா, பிள்ளைய இனிமே எதுவும் சொல்லாத. பொம்பளை பிள்ளை சரியா? பருவ குளர்ல ஏதாவது பண்ணும். தாய்க்கு தாயாவும் தோழிக்கு தோழியாவும் இருந்து நீ தான் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். பெத்தவங்க பிள்ளைய கண்டிச்சுதான் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்து இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுத்தா
புள்ள அப்படியே சொல்றது கேட்டுக்கிட்டு தலையாட்டுனா தலையாட்டும், தலையாட்டாதானே ஆட்டாத. ஏண்டி, இந்த காலத்து பிள்ளையெல்லாம் எதுடி அது மாதிரி இருக்கு? இப்ப இருக்கிற மக்கள்லாம் எதை நம்ம செய்ய வேணாம்னு சொல்றோமோ அதை தான் வீம்புக்குன்னு செய்யுது. நம்ம காலத்துல நம்ம அப்பா ஆத்தா அடிப்பாங்க உதப்பாங்கன்னு நம்மளாம் பயந்துக்கிட்டு அவ பேச்சை கேட்டுக்கிட்டு கிடந்தோம். இப்ப எல்லாம் நம்மளதான் எத்துப்பட்டு அடிக்குதுங்க. ஏக்கா, அம்பிட்டு தூரம் வந்துட்டீங்க, வாங்க நான் வீட்டுக்கு வந்து ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம். ஐயோ, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம். அக்கா, போலீஸ்காரேக்கா வாக்கா, நீயாவது வா. இல்லம்மா, அடுத்தடுத்து வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆண்டி, நான் வரேன். சின்னப்பண்ண ஆண்டி, ஐ மிஸ் யூ. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வசந்தி ஆண்டி, நான் உங்களையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ராசாத்தி ஆண்டி, நீங்க சொன்ன அட்வைஸ்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன். யாரையும் நம்ப கூடாதுன்னு இல்லடா, உலகத்துல உள்ள எல்லாரையும் நம்பணும். நாம நம்புறவங்க நமக்கு நம்பிக்கையா இருப்பாங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து எல்லாருமேலேயும் நம்பிக்கை வைக்கணும், சரியா? 4 நாள் நல்லா பேசிட்டு 4ஆவது நாள் நம்பிக்கை துரோகம் பண்றவங்களாம் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில நாம நல்லா நெஞ்ச நிமித்தி, எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றதால உனக்கு என்ன ஆக போகுது, என்னோட உண்மையான உறவை நீ இழந்துட்டியேன்னு சொல்லி அவங்க முன்னாடி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வாழ்ந்து காட்டணும். பரவாயில்லக்கா, நல்ல அட்வைஸ் பண்றீங்க. அட்வைஸ் பண்ண மட்டும்தான் முடியும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எடுபடாது. என்ன பண்ண, எல்லாம் அனுபவம் தான், அனுபவத்துல சொல்றேன். சரி, கிளம்புங்க. நேரத்துல ஒரு கப்பு டீ காபி குடிச்சிட்டு போங்கன்னா வர மாட்டேங்கிறீங்க. அக்கா, இல்லக்கா, இன்னொரு நாள் வாரேன்க்கா, கண்டிப்பா வாரேன். இனி ஃபோன் நம்பர் அந்த நம்பர் தானே, எதுவும் உதவி வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. சரிக்கா, சரி, நான் பார்த்து போங்கண்ணே. ஆண்டி, லவ் யூ. சரிடா குட்டி, சரிடா. ரொம்ப நன்றி. செக்கு உங்க அத்தை கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. நான் வரேன். எதுவும் வேணும்னா கால் பண்ணுங்க. உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கிட்டு தான் நான் போறேன். சரிக்கா, சரி சரி. யாரு எவனே தெரியல, எம்பிட்டு பாசமா பேசுறாங்க பாரு. இந்த மாதிரி 4 பேரை பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அந்த பிள்ளை எப்படியும் அவங்க ஆத்தா கூட சேர்ந்துருச்சு. ஏக்கா, இப்ப உள்ள எல்லா பிள்ளையும் இந்த பிள்ளைய மாதிரி தான் செல்லு, இன்ஸ்டாகிராம், லவ் குன்னு சுத்திக்கிட்டு நிக்குதுவ. பயிரோ அதுக்கும் மேல பண்றானுவ. என்ன என்ன மன்னிக்க முடியுமா? வயசுல நான் பெரியவளா இருந்தாலும் வாழ்க்கையில அனுபவத்துல எல்லாரும் முன்னாடியும் பண்பா நடந்துக்கிறதுல நீ ரொம்ப பெரியவளா இருக்க. நான் பண்ண முட்டாள்தனமான காரியெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியுது. உன் சூழ்நிலை என்னன்னு தெரியாது. நீ எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கன்னு தெரிஞ்சுக்காம உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். உனக்கு கஷ்டத்துல துணையா இருக்காம உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாலதான் யார் மனசுல என்ன இருக்கு, யார் எப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் ஏதோ என் சொந்த காலில் உழைச்சி வாழணும்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீங்க பண்ணது தப்புன்னு உங்க மனசுக்கு பட்டு மனசாட்சியோட நீங்க இருந்தா சரிதான். யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம். மன்னிப்பு கேட்கறதால நீங்க பேசுனதெல்லாம் இல்லாம போயிடுமா, இல்ல நீங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவானா? மன்னிப்புங்கிற வார்த்தை தான் பண்ண தப்ப திரும்பவும் பண்ணாம இருக்கிறதுக்காக தான். இனிமே என்கிட்ட இல்ல யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அப்படி இருந்தாலே போதும். வாங்கடி போலாம், போய் வேலையை பார்க்கலாம். அசாத்தி, ஒரு நிமிஷமா. அம்மா,